இங்கே ஜோதிடன்றது இந்த பார்க்கறதன் மூலியமாக நம்ம சூழ்நிலையிலிருந்து கற்றுக்கிட்ட அறிவு தான் ஜோதிடன்றது. அப்படி அழகாக உருவான ஜோதிடத்தை நம்ம மூட நம்பிக்கைன்னு ஒதுக்குனதுனால நமக்கு பயன்படுத்த வேண்டிய இடத்துல தெரியாமல் நிறைய நேரத்தில் ஏமாந்து போகிறோம். மரத்துக்கு அறிவு இருக்குது, தன் இலையில் என்னென்ன சேமித்து வைக்கணும்னு, கனியில் என்ன சேர்த்து வைக்கணும்னு, அடுத்த தலைமுறை எப்படி உருவாக்கணும்னு. நமக்கு இல்லையே. நம்ம என்ன சமூகத்தை உருவாக்குறோம்? நான் மாறணும், அவ்வளோதான் முதல்ல என் கண்ட்ரோல். உங்களை மாற்றுறதுக்கு எனக்கு உரிமையே இல்லை. எனக்கு என்ன கண்ட்ரோல் இருக்கும் உங்களை மாற்றுறதுக்கு? நான் மாறுறதுக்கும் என்னுடைய கர்ம வினைகளை கட்டுப்படுத்துறதும் என் கையில் இருக்குது. என்னுடைய நாளைய விதிகளை நான் இன்றைக்கி உருவாக்குறேன். இன்றைக்கி நான் எப்படி நடந்துக்கிறேன்றதை பொறுத்து. அப்போ நாளைக்கு விதி நல்லா இருக்கணும்னா இன்றைக்கி எப்படி செயல்படணும்னு எனக்கு தெரிஞ்சு தானே ஆகணும். அதை தான் ஜோதிடம் கற்றுக்க கொடுக்குது. குறிப்பாக இந்த ஏல்பி ஜோதிடம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் படிக்க வேண்டிய விஷயங்களை ஒரு 20 நாள் 30 நாளில் உங்களுக்கு சொல்லி தந்துடுறாங்க. என்ன ஜோதிடம் கடல் தான், உண்மைதான். அவ்வளோவையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வானசாஸ்திரம்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன பாதை இருக்குது, எந்த நேரத்தில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை கேட்டுங்களா. ஒரு கார் மேனுஃபேக்சரிங்கை கற்றுக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகும். அவ்வளோ கற்றுக்காதீங்க. ஒரு டிரைவிங் பண்ண தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இல்லை காருக்கு. அதை தான் இங்கே சொல்லித்தரும். உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கர்ம வினைகள் கூட்டாமல் ஏற்கனவே செய்த கர்ம வினைகளை எப்படி அனுபவித்து கடந்து போகணும் அப்படிங்கிறதையும், மேற்கொண்டு கர்ம வினைகள் வராமல் வர்ற பாதைகளை அழகாக பயணிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஒரு கார் பயணம் தெரிஞ்சிடுச்சுன்னா ஸ்டீரிங்கை நேராகவே பிடிச்சிட்டு இருந்தால் வண்டி ஓட்டிக்க முடியுமா? வேண்டிய இடத்துல வளைக்கணும் தானே. அந்த வளைக்கிறது தான் சொல்லித்தரோம். நீங்கள் விதிக்கு முரணாக பேசுகிற, தேவைக்கு தகுந்த மாதிரி வளைக்கிறேன்னுலாம் சொல்லக்கூடாது. வளைச்சா தான் அது ரோடு ஏன் ஸ்ட்ரெயிட்டாகவே போடல சொல்லுங்களேன்.